have a subject for this conference. இந்த கூட்டங்களுக்கு நமக்கு ஒரு தலைப்பு உண்டு. And that is pressing on to maturity in our life and in the church. நம் வாழ்விலும் சபையிலும் பூரணத்தை நோக்கி செல்வோம் என்கிற தலைப்பு. That is like wanting our children to go to a higher class every year in the school. நம்முடைய வீட்டிலே நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வருடமும் பள்ளிக்கூடத்திலே பாஸ் பண்ணி அடுத்த வகுப்பிற்கு மேல் வகுப்புக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புவதை போல ஒரு காரியம். So I want to read from Hebrews chapter 6. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து அது பற்றி சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். Where we read the same expression. Let us, verse 1, let us leave the elementary teaching about Christ and press on to maturity. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு பூர்ணமாகும்படி கடந்து போவோமாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. The elementary teaching is like the kindergarten class. அந்த மூல உபதேசங்கள் என்றால் நம்ம எல்கேஜி யூகேஜி கிண்டர் கார்டனில் சொல்லிக் கொடுக்குற பாடங்களைப் போல. Now, if you want your children only to learn how to read and write, then they need to study in school only 1 or 2 years. உங்கள் பிள்ளைகளுக்கு எழுத படிக்க தெரிந்தால் மட்டும் போதும் என்று இருந்தால் 1-2 வருடங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்தாலே போதுமாயிருக்கும். In fact, nowadays you don't even have to go to school. You can teach them a little bit at home. They can read and write. இந்த நாட்களில் அப்படி மட்டும் எழுத படிக்க தெரியும் என்றால் பள்ளிக்கூடத்துக்கு கூட செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டிலிருந்தே நாம் பாடங்களை சொல்லிக் கொடுத்து எழுத வாசிக்க கற்றுக் கொடுத்து விடலாம். But even the poorest family here will not be happy with children learning only to read or write. இங்கே இருக்கிற தரித்திரரான குடும்பத்தில் உள்ளவர்கள் கூட உங்கள் பிள்ளைகள் எழுத வாசிக்க தெரிந்தால் போதும் என்று நீங்கள் திருப்தி அடைகிறது இல்லை. In some of our churches we have some people who are totally illiterate. They cannot read or write. நம்முடைய சபைகளிலே சில குடும்பங்களிலே எழுத வாசிக்க தெரியாதவர்களே கல்வியறிவு இல்லாதவர்களே கூட இருக்கிறார்கள். Particularly some older ladies. சில சகோதரிகள் அப்படி இருக்கிறார்கள். Who are from the villages. அவர்கள் கிராமங்களிலே வந்தவர்கள். But even them, they want their children to study hard and even become graduates. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் கூட தங்கள் பிள்ளைகள் படித்து பட்டப்படிப்பு கூட வர வேண்டும் என்று கூட விரும்புகிறார்கள். I really appreciate that. அதை நான் மெச்சிக்கொள்கிறேன். Because they have learned from their own experience how much they have struggled because they did not get an education. தங்களிடத்திலே படிப்பு இல்லாத நிமித்தமாக தாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருந்தது என்பதை அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே அனுபவித்த நிமித்தமாக தங்கள் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்று சொல்லி அவர்களை அதிகமாக படிக்க வைக்கிறார்கள். I have also seen some brothers whose parents did not take much interest in their education. சில குடும்பங்களிலே பெற்றோர்கள் பிள்ளைகளோட படிப்புக்கு அவ்வளவு அக்கறை செலுத்துவதில்லை. And those children grow up and even when they are 50 years old they are struggling to find a job. அப்படிப்பட்டவர்கள் அஜாக்கிரதையாக வளர்ந்த நிமித்தமாக 50 வயது ஆன பிறகு கூட வேலை கிடைக்காதபடி சரியான குடும்பத்தை நடத்த முடியாதபடி வருமானம் இல்லாதபடி கஷ்டப்படுகிறதை பார்த்திருக்கிறேன். How many of you will be happy with your children just learning how to read and write? உங்கள் பிள்ளைகளிலே எல்லாரும் உங்கள் பிள்ளைகள் எழுத வாசிக்க தெரிந்தால் மட்டும் போதும் என்று சொல்லி எத்தனை பேர் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும்? Or maybe a little more they can learn how to add and subtract. கூட்டல் கழித்தல் மட்டும் கணக்கு தெரிந்தால் போதும் என்று அதை விட கொஞ்சம் அதிகம் தெரிந்தால் போதும் என்று நினைப்பீர்களா? Not even one person. இங்கே உட்கார்ந்திருக்கிற ஒரு நபர் கூட அப்படி நினைக்கிறது இல்லை. But spiritually, when I look at many believers in our churches, ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே நம்முடைய சபைகளில் காணப்படுகிற अनेक விசுவாசிகளை பார்க்கும் பொழுது I find they are like that. அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அப்படித்தான் இருக்கிறார்கள். They are always living at that elementary level. அவர்கள் மூல உபதேசங்களுக்கு அடுத்த காரியங்களிலே ஆரம்ப பாடசாலையில் உள்ள பாடங்களைப் போல ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொண்டு அதிலே திருப்தியாக இருக்கிறார்கள். They are happy with their sins being forgiven. தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பதிலே அவர்கள் திருப்தியாக இருக்கிறார்கள். And all those who are happy with their sins being forgiven are like people in the kindergarten. தங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று திருப்தி அடைந்தவர்கள் அந்த கிண்டர் கார்டனிலே படிக்கிற பிள்ளைகளைப் போல தான் இருக்கிறார்கள். Because you cannot even join the school of Christ without your sins being forgiven.
உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் கிறிஸ்து நடத்துகிற அந்த ஆவிக்குரிய பள்ளிக்கூடத்திலே நீங்கள் பங்கடைய முடியாது, சேர முடியாது. That is the first step. இதுதான் முதல் படி. Before anything else, our sins must be forgiven. உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எந்த காரியத்துக்கு முன்பாக முதலாக நடைபெற வேண்டிய காரியம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிற முதல் அனுபவம். That is the first message that Jesus said must be preached all over the world. இயேசு கிறிஸ்து சொன்ன முதல் செய்தியானது இதுதான். பூமி எங்கும் ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பு குறித்த சத்தியம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். See Luke chapter 24. லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து பார்க்கலாம். In Luke chapter 24 we read that Jesus preached in verse 47. லூக்கா 24ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து இப்படியாக போதித்திருக்கிறார். That repentance for forgiveness of sins must be proclaimed in his name to all the nations beginning from Jerusalem. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. So that is very important. In every nation you must proclaim how your sins can be forgiven. உங்கள் பாவங்கள் எப்படி மன்னிக்கப்பட முடியும் என்கிற காரியம் எல்லா ஜாதிகளுக்கும் எல்லாருக்கும் போதிக்கப்பட வேண்டியது. Every nation means every country. எல்லா தேச ஜனங்களுக்கும் போதிக்கப்பட வேண்டும். But then he also said another thing that must be proclaimed in all the nations. எல்லா தேசத்துக்கும் சொல்ல வேண்டிய இன்னொரு செய்தியையும் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். And that's in Matthew 28 verse 19. அது மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே காணப்படுகிறது. And there you find also the same phrase, all the nations. இங்கும் எல்லா சகல ஜாதிகளும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Go and make disciples, verse 19, of all the nations. 19ஆம் வசனத்திலே நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று எழுதுகிறார். So it's not enough to teach all the nations how their sins can be forgiven. சகல ஜாதிகளுக்கும் உங்கள் பாவங்கள் எப்படி மன்னிக்கப்பட முடியும் என்பது மாத்திரம் போதித்தால் போதாது, நீங்கள் சீஷர்களாக மாற வேண்டும் என்ற சத்தியமும் சகல ஜாதிகளுக்கும் only when they become disciples we have really begun to do the work God wants us to do. நாம் அவர்களை சீஷர்களாக மாற்றும் பொழுதுதான் தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்பினாரோ அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறோம் என்று சொல்லலாம். Making disciples is not the PhD, it's not the final end. சீஷர்களாக மாற்றுவது அது கடைசியாக படிப்பு முடித்து மேல் படிப்பு முடித்து PhD படிப்பதற்கு சமானது என்று சொல்ல முடியாது. No, that's only the beginning. அது ஆரம்பம் தான். Forgiveness of sins, teaching them to be disciples. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு சீஷர்களாக மாற வேண்டும். இது ஆரம்ப கிறிஸ்தவ வாழ்க்கை. What must we do for the rest of the school? அதுக்கு பிறகு அந்த பள்ளிக்கூடத்தில் அவர் என்னெல்லாம் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும்? Verse 20, 20வது வசனம், it says, for the rest of their life you have to teach them to do every single thing I commanded them. அவர்கள் ஆயுசு நாள் முழுவதும் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்ற ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். And that takes a lifetime. அது ஆயுசு நாள் முழுவதும் பிடிக்கும். So I want to ask all of you, how far have you progressed in this education? இந்த ஆவிக்குரிய படிப்பிலே எவ்வளவு தூரம் நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள் என்று உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். If you're happy that your sins are forgiven, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பதிலே திருப்தியா இருக்கிறீர்களா? then I want to ask you, are you happy with your child always being in the kindergarten? உங்கள் பிள்ளைகள் எல்கேஜி யூகேஜியில் படித்து அந்த எழுத படித்த தெரிந்தால் போதும் என்று திருப்தியா இருக்கிறீர்களா? How is it you're not happy with your child remaining in kindergarten? உங்கள் பிள்ளைகள் அந்த ஆரம்ப பள்ளியை தாண்டி மேல் படிப்புக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறீர்களே, but you're happy with just remaining with your sins forgiven. ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் போதும் என்று ஏன் திருப்தியா இருக்கிறீர்கள்? That would prove that you believe that this world is more important than the kingdom of God. அது எதை நிரூபிக்கிறது என்றால் உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை காட்டிலும் இந்த பூமிக்கு அடுத்த வாழ்க்கை தான் பிரதானம் என்கிற ஒரு எண்ணத்தை உங்கள் இதயத்தில் இருப்பதை வெளியரங்கமாக்குகிறது. In every church, if you ask Christians, which is more important, the kingdom of God or this earth? எந்த ஒரு சபையிலும் சென்று பரலோக ராஜ்யம் முக்கியமா இந்த பூமிக்கு அடுத்த வாழ்க்கை முக்கியமா என்ற ஒரு கேள்வியை கேட்பீர் என்றால், every Christian in Catholic, Pentecostal, any church will say no, kingdom of God is more important. கத்தோலிக்கர்களாக இருந்தாலும் சரி, பெந்தேகோ சபையானாலும் சரி, எந்த சபையானாலும் சரி, பரலோக ராஜ்யம் தான் விலையேறப்பட்டது என்று அவர் தைரியமாக சொல்வார்கள். If I ask you, you will give the same answer. உங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்டாலும் நீங்களும் அதே பதில் தான் சொல்லுவீர்கள். But your life may not prove that. ஆனால் உங்கள் வாழ்க்கை அதை நிரூபித்து காண்பிக்கிறதா?
I say with my mind, the kingdom of God is more important than this earth. என் மனதிலே பரலோராஜ்யம் விலையேறப்பட்டது பூமியுடைய வாழ்க்கை காட்டிலும் என்று சொல்கிறீர்கள். But I'm more interested in advancing in my earthly education than my spiritual education. ஆனால் பூமிக்கு அடுத்த பாடங்களிலே கல்லூரியிலே படிப்பிலேயோ முன்னேறி செல்ல விரும்புகிறீர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறி செல்வதற்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறீர்கள்? That shows that we are really in our heart we believe this earth is more important than the kingdom of God. இதயத்தின் ஆழத்திலே உண்மையிலேயே இந்த பரலோராஜ்யத்தை காட்டிலும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை தான் பிரதானம் என்று நீங்க நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் உண்மை. We are not saying that we should not do our best on this earth. பூமிக்கு அடுத்த வாழ்க்கையிலே நாம் சிறந்த மாதிரியாக வாழ வேண்டும், தேர வேண்டும் என்று சொல்லி தேரக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. But that should challenge us why we're not as wholehearted for the things of heaven and earth. பூமிக்கு அடுத்த காரியங்களில் உள்ள காரியங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அதே போல தேறுவதற்கு நம்மை சவால் விட்டு உந்தி தள்ள வேண்டும். Because if you look at the life of an atheist, கடவுளை அறியாத, கடவுளை நம்பாத ஒரு மனுஷனை நீங்க கற்பனை பண்ணி பாருங்கள். he is not interested in spiritual things. அவனுக்கு ஆவிக்குரிய காரியங்களிலே விருப்பம் கிடையாது. He is only interested in earthly things. அவனுக்கு பூமிக்கு அடுத்த வாழ்க்கை தான் பிரதானம். And we have to ask ourselves, in what way is our life different from his? அந்த நாத்தியனை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கை எந்த விதத்திலே வித்தியாசமாக இருக்கிறது என்பதை நாமே நம்மை நோக்கி கேள்வி கேட்பது நல்லது. Each of you must compare your life with the life of an atheist. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு நாத்தியனான ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பாருங்கள். In what way is your life different? உங்கள் வாழ்க்கை அந்த நாத்தியனுடைய வாழ்க்கையை காட்டிலும் எவ்வளவு தூரம் வித்தியாசமாக இருக்கிறது? You may say, I go to church on Sundays. நான் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு செல்கிறேன் என்று சொல்லலாம். So supposing that atheist also goes to church and sits in some church for 2 hours on Sunday. அந்த நாத்தியன் கூட ஏதோ ஒரு சபைக்கு சென்று 2 மணி நேரம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான்னு வைத்துக் கொள்ளுங்கள். Then his life will be the same as yours. அப்படினா அவனுடைய வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை போல தான் இருக்குமா? You need to ask yourself, how is your life different from the atheists on Monday and Tuesday and Wednesday? திங்கள் செவ்வாய் புதன் என்கிற வார நாட்களிலே அந்த நாத்திகனுடைய வாழ்க்கை காட்டிலும் உங்கள் வாழ்க்கையில் எந்த விதத்திலே வித்தியாசமாக இருக்கிறது? Sunday we know your life is different. ஞாயிற்றுக்கிழமையில நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கிறது. What is the difference between you and an atheist on Monday? திங்கட்கிழமையிலே உங்களுக்கும் ஒரு நாத்திகனுக்கும் என்ன வித்தியாசம்? Is there a difference between the way you live in your home on Monday and the atheist lives in his home on Monday? திங்கட்கிழமையிலே நீங்கள் உங்கள் வீட்டிலே வாழ்கிற வாழ்க்கைக்கும் ஒரு நாத்திகன் தன்னுடைய வீட்டிலே வாழ்கிற வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்கிறதா? The things he is living for and the things you're living for. எந்த காரியத்துக்கு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், எந்த காரியத்துக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், அதில் வித்தியாசம் இருக்கிறதா? How seriously he takes sin, how seriously you take sin. பாவத்தை குறித்து அவன் எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறான் அல்லது பாவத்தை எதிர்த்து நீங்கள் எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறீர்கள் என்பதை குறித்து ஒப்பிட்டு பாருங்கள், வித்தியாசம் இருக்கிறதா? An atheist does not take sin seriously at all. நாத்திகனுக்கு பாவம் என்று ஒரு பொருட்டல்ல, அது தண்ணிப்பட்ட பாவமாக இருக்கும். Because he does not believe that there is going to be any final judgment for any of his sins. அவனுடைய பாவங்கள் எல்லாவற்றுக்கும் கடைசி நாளிலே ஒரு நியாய தீர்ப்பு உண்டு என்பத காரியத்தை அந்த நாத்திகன் நம்புகிறதில்லை. ஆகவே பாவத்தை குறித்து கவலைப்படுகிறான். He doesn't believe there is a God. அவனுக்கு கடவுள் உண்டு என்பதோடு அவன் நம்புவதில்லை. He believes this world is everything. இந்த உலகம் தான் அவனுடைய வாழ்க்கையின் பூரணம் என்று நம்புகிறான். When he dies, that is the end. அவன் மரிக்கும் பொழுது முடிவு வந்து விட்டது என்று நினைக்கிறான். So he doesn't believe there's going to be some final judgment where he has to answer to God. தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நியாய தீர்ப்பு நாள் உண்டு என்கிறதை குறித்து அவன் நம்புகிறதில்லை, அதை குறித்து கவலைப்படுகிறதில்லை. And that is why he is careless in many areas of his life. ஆகவே தன்னுடைய வாழ்க்கையில மிகுந்த அஜாக்கிரதை உள்ளவனாக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். For example, he is careless with his tongue. அவன் தன்னுடைய நாவை உபயோகிக்கிற காரியத்திலே அஜாக்கிரதை உள்ளவனாக இருக்கிறான். He speaks rudely to people. ஜனங்களிடத்திலே கடினமாக பேசுகிறான். He speaks rudely at home to people. வீட்டிலும் கூட வீட்டாரோடு கடினமாக பேசுகிறான். Because he says this world is everything. ஏனென்றால் இந்த உலகம் தான் எல்லாம் என்று அவன் நம்பிக்கொண்டிருக்கிறான். I'll make sure that the police and the government and the courts do not catch me for anything. போலீஸ்காரனோ கோர்ட்டோ யாரோ என்னுடைய தவறை பிடித்துக் கொள்ள கூடாது, அது மட்டும் இருந்தால் போதும் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். No policeman is going to catch you if you shout at people in the office or in your home. வேலை பார்க்கும் ஸ்தலத்திலேயோ அல்லது வீட்டிலேயோ யாரையா பார்த்து நீங்கள் திட்டினால் உங்களை யாரும் போலீஸ்காரன் பிடிக்கிறதில்லை. Nobody will catch you if you shout at a beggar. பிச்சைக்காரனை பார்த்து திட்டினால் உங்களை யாரும் பிடிக்கிறதில்லை. Or you speak evil about people in your home whole day, no police will catch you for that. மற்றவர்களை குறித்து தீதான காரியங்களை உங்கள் வீட்டிலே பேசிக் கொண்டிருந்தால் எந்த போலீஸ்காரனும் உங்களை பிடிக்கிறதில்லை. So atheists will do all that. இவைகளெல்லாம் ஒரு நாத்திகன் செய்து கொண்டே இருப்பான். But a Christian, ஆனால் ஒரு கிறிஸ்தவனானவன், he believes what Jesus said in Matthew 12 verse 36 and 37. மத்தேயு 12 அதிகாரம் 36
36 37 வசனங்களை குறித்து அவன் Matthew விசுவாசிக்க 12, 36 and 37. மத்தேயு 12 36 37 வசனங்கள். I am almost sure that most Christians don't believe this. அநேக கிறிஸ்தவர்கள் இந்த வசனங்களை விசுவாசிக்கிறதில்லை என்று நான் நம்புகிறேன். What does it say? அங்க எழுதப்பட்டிருக்கிறது, Every careless word that people speak, one word even, they'll give an account in the day of judgment. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து, ஒவ்வொரு வார்த்தையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். He's not talking about huge sentences, one word. பெரிய வாக்கியம் அல்ல, ஒரு வார்த்தை வீணாக பேசினாலே போதும். Okay, forget about all the people in the other churches. மற்ற சபைகளில் உள்ள எல்லா ஜனங்களையும் கிறிஸ்தவர்களையும் மறந்து விடுங்கள். Let us take this spiritual CFC church in Chennai. ஆவிக்குரிய சபை என்று சொல்கிற இந்த சென்னை கிறிஸ்துவ சபையிலே இருக்கிற நம்மை குறித்து நிதானிப்போம். How many of you believe this verse? இந்த வசனத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you live every day? ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்துக்கு பயந்து எத்தனை பேர் வாழ்கிறீர்கள்? That every word, careless word that I speak, நான் I have to give an பேசுகிற account in one day in the day of judgment. நான் பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தை, இன்றைக்கு நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கொடுத்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு கொடுக்க வேண்டும் என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? No brother or sister in the church may have heard you speak that careless word. நீங்கள் பேசுகிற வீணான வார்த்தை ஒன்றையும் கொடுத்து ஒருவர் கூட கேட்க முடியாத அளவுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமே. How you spoke to your husband or wife, உங்க மனைவியிடத்திலேயோ புருஷனிடத்திலேயோ எப்படி பேசுகிறீர்கள்? how you shouted at the beggar who came to your gate, உங்க வீட்டு வாசலில் நிற்கிற பிச்சைக்காரனை பார்த்து நீங்க எப்படியா ஏளனமாக திட்டுகிறீர்கள்? how you spoke to your servant at home, உங்க வீட்டிலே வேலை பார்க்கிற வேலைக்காரியை பார்த்து எப்படி நடத்துகிறீர்கள்? how you got angry with people on the road or in the bus or the train. தெருவில் நடக்கும்போதோ பஸ்ஸிலேயோ ட்ரெயின்லையோ உங்களோடு பிரயாணம் பண்ணின மற்றவர்களை பார்த்து எவ்வளவா கோவப்பட்டு பேசுகிறீர்கள்? No believer saw all this. இந்த இவைகளெல்லாம் விசுவாசிகளாக யாருமே பார்க்கவில்லை தான். You can speak as you like in all those places and even be an elder brother in the church. நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் நீங்கள் விரும்பின மாதிரியே விரும்பின விதமாக வார்த்தைகளை பேசிக்கொண்டு சபையில மூப்பராக கூட இருக்க முடியும். Because nobody has heard you. ஏனால நீங்க பேசின வார்த்தைகளை யாரும் விசுவாசிகள் Your யாரும் கேட்கவில்லை. testimony is good because you are very careful when you are speaking to believers. ஆனால் விசுவாசிகளிடத்தில் பேசும்பொழுது நீங்கள் மிகுந்த ஜாக்கிரதையாக பேசுகிறீர்கள். ஆக உங்கள் சாட்சி அருமையாக இருக்கிறது சபையிலே. Atheists are also like that. நாத்தியர்கள் கூட இப்படித்தான் இருக்கிறார்கள். They are very careful when they speak with their friends. அவர்கள் நண்பர்களோடு பேசும்பொழுது மிக ஜாக்கிரதையாக But பேசுகிறார்கள். with others and all, they don't care. ஆனால் மற்றவர்களிடத்தில் பேசும்போது Why? ஜாக்கிரதையாக பேசுகிறார்கள். Why? ஏன்? Because they don't believe that they are going to give an account in the day of judgment. ஏனென்றால் அவர்கள் நியாயத்தீர்ப்பு நாளிலே தாங்கள் பேசின வார்த்தைகளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை அவர்கள் நம்புகிறதில்லை. Because they don't believe there is a God. ஏனென்றால் கடவுள் உண்டு என்பது கூட அவர்கள் There நம்புகிறதில்லை. is no day of judgment as far as they are concerned. அவர்களை பொறுத்தவரை நியாயத்தீர்ப்பு நாள் என்று ஒரு நாளும் இல்லை. And when you live ignoring this verse, நீங்கள் இந்த வசனத்தை அசட்டை பண்ணி வாழ்வீர்கள் என்றால் you are just like the atheist. நீங்களும் ஒரு கடவுளே இல்லை என்று சொல்கிற நாத்தியனை போல தான் காணப்படுகிறீர்கள். I am absolutely convinced that most believers are like atheists. நம்முடைய விசுவாசிகளில் அநேகர் கிட்டத்தட்ட எல்லா விதத்திலும் ஒரு நாத்தியனை போல தான் நடந்து கொள்கிறார்கள் நான் And that நம்புகிறேன். is why they remain in the kindergarten all their life. ஆகவே தான் தங்கள் ஆயுசு நாள் முழுவதுமே தங்களுடைய ஆரம்ப பள்ளி பாடத்திலேயே ஆவிக்கிற வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். If you want to get a promotion at least to first standard, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் முதல் வகுப்புக்கு செல்ல வேண்டும், 1ஆம் கிளாஸுக்கு போக வேண்டும் என்று விருப்பம் இருந்தால் I'll give you one recommendation. ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் ஆலோசனையாக சொல்கிறேன். Take only one verse in the Bible. வேதத்தில் உள்ள ஒரே ஒரு வசனத்தை மட்டும் ஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்ளுங்கள். This one. இந்த ஒரு வசனம், Only one verse ஒரே ஒரு வசனம் தான். from today. இந்த நாளிலிருந்து And say, Lord, from today I want to live believing this one verse. இந்த நாளிலிருந்து இந்த ஒரு வசனத்தை விசுவாசித்து இதன்படி நான் வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள். There are more than 31,000 verses in the Bible. வேதத்திலே 31,000 வசனங்கள் வேதத்திலே காணப்படுகிறது. This will just take one of them. அதிலே ஒரே ஒரு வசனம் தான் இது. And say, Lord, from today I want to live taking this one out of 31,000 verses seriously. 31,000 வசனங்களிலே இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் இந்த நாளிலிருந்து நான் ஜாக்கிரதையாக கைக்கொண்டு நான் வாழப் போகிறேன் என்று தீர்மானம் I பண்ணேன். tell you, in the next 1 year you'll get double promotion. You'll go to 2-3 standards higher. உங்கள் வாழ்க்கையில இப்படியா ஜாக்கிரதையாக வாழ்வீர்கள் என்றால் ஒரு வருடத்திலே 2-3 ப்ரமோஷன் வாங்கி 3ஆம் கிளாஸ் போவது போல அப்படியாக நீங்கள் மறந்து விட முடியும் ஆவிக்கிற வாழ்க்கையில். Just this one verse. இந்த ஒரு வசனத்தை மட்டும் ஜாக்கிரதையாக கைக்கொண்டால் It will lead you to maturity very quickly. இது உங்களை ஆவிக்கிற வாழ்க்கையில ஒரு முதிர்ச்சிக்குள்ளாக வெகு சீக்கிரத்திலே நடத்திவிடும். What does it require? அதற்கு தேவை என்ன? To recognize that everything I say is being recorded.
நான் பேசுகிற எல்லா வார்த்தைகளும் அங்கு பதிவு செய்யப்படுகிறது என்பதை நீங்கள் உணர்ந்திருந்தால் See, like what I'm speaking here is not only being recorded, it's being videotaped. நான் இங்கே பேசுகிற வார்த்தை இது வெறுமனே பதிவு செய்யப்படவில்லை, வீடியோவாக பதிவு செய்யப்படுகிறது. You know, the expression on my face is also there. என் முகத்தினுடைய முக ஜாடை கூட அங்கு பதிவாகப்படுகிறது. If I'm angry, that will be seen. நான் கோபப்பட்டால் அங்கு பதிவாகிவிடும். Just like, and you can see that videotape for years. அந்த வீடியோ டேப்பிலே பதிவானது எத்தனை வருடங்களாலும் மாறாதபடி நீங்க பார்த்து கொண்டே And it இருக்கலாம். can be passed around and so many people can see it. இதை அநேகர் காப்பி எடுத்து அநேகருக்கு அது பரவலாக பரவிச்சதுனால அநேகரை பார்க்க முடியும். That is why when preachers preach in front of a videotape, they are very careful about what they say. ஆகவே தான் பிரசங்கிமார்கள் பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த வீடியோ கேமராக்கு முன்பாக மிக ஜாக்கிரதையாக நேர்த்தியாக பிரசங்கிக்கிறார்கள். And if it is not being videotaped, they may be more careless. ஆனால் அது வீடியோவை பதிவு செய்யப்படவில்லை என்றால் மிக அஜாக்கிரதையாக பேசுகிறார்கள். Do you know that your whole life is being videotaped? உங்கள் வாழ்நாள் முழுவதும் அப்படியாக வீடியோவாக பதிவு செய்யப்படுகிறது நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? From the time you were born. நீங்கள் பிறந்த நாளிலிருந்து. The next verse says, அடுத்த வசனம் சொல்கிறது, by your words you will be justified and by your words you will be condemned. ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய் அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். Now Christians are very bold to say we are justified by faith. கிறிஸ்தவர்கள் அநேகர் நாங்கள் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மிக தைரியமாக பிரகடனம் பண்ணுகிறார்கள். Not by our works. நம்முடைய வார்த்தையினால் அல்ல என்று தான் சொல்கிறார்கள். All of us know all our good works are like filthy rags in God's eyes. தேவனுக்கு முன்பாக நம்முடைய நல்ல கிரியைகள் கூட அழுக்கடைந்த கந்தையை போல இருக்கின்றது உங்களுக்கு தெரியுமா? That is right. If I want to get my sins forgiven, I can't do 1000 good works to get even one sin forgiven. என்னுடைய பாவங்களிலே ஒரு பாவம் மன்னிக்கப்படுவதற்கு கூட நான் எத்தனையோ நன்மைகளை செய்தாலும் கூட பத்தாது, முடியாது. That is a wrong understanding many people have. அநேகர் பெற்றுக்கொண்டிருக்கிற தவறான புரிந்துகொள்ளுதல் இதுதான். Go on some pilgrimage ஏதோ ஒரு or pilgrimage somewhere to some place, அதாவது காசி ராமேஸ்வரத்துக்கு போல ஏதோ ஒரு காரியத்துக்கு நாம் செய்து விட்டால் சென்று காரியங்களை செய்தால் பாவ மன்னிப்பு பெறலாம் என்று நினைக்கிறார்கள். burn some candle in front of some statue, அல்லது விக்கிரகத்துக்கு முன்பாக ஒரு மெழுகுவர்த்தியை கொளுத்தி வைத்து விட்டால் பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்று or give நம்புகிறார்கள். some money to the poor, அல்லது ஏழை எளியவர்களுக்கு பண உதவி செய்து விட்டால் பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்று sins will be நினைக்கிறார்கள். forgiven. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும் என்று நம்புகிறார்கள். That is the gospel of the devil. அது பிசாசு சொல்கிற பொய்யான சுவிசேஷம். You cannot have even one sin forgiven even if you give all your money to the poor. உங்களுடைய பணம் முழுவதையும் நீங்கள் தரித்திரர்கள் கொடுத்தாலும் கூட உங்கள் பாவங்களிலே ஒரு பாவத்தை கூட மன்னிப்பு பெற Every year you go on a pilgrimage, you cannot have your sin forgiven. நீங்கள் எங்க பாத யாத்திரை சென்றாலும் கூட அந்த பாவ மன்னிப்பை நீங்கள் எதை கொண்டு பெற்றுக்கொள்ள முடியாது. We are justified by faith in Christ. கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தினால் தான் நீங்கள் நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். That is true. அது உண்மைதான். But very, the Bible says that very clearly in Romans 4. ஆனால் ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசத்தினாலே நீதிமான்கள். You cannot be justified by works but by faith. நம்முடைய கிரியையினாலே நாம் நீதிமானாக்கப்பட முடியாது, விசுவாசத்தினால் மாத்திரமே நீதிமானாக்கப்பட முடியும். ஆனால் the faith is of two types. விசுவாசத்திலே இரண்டு விதங்கள் இருக்கிறது. Dead faith and living faith. அதில்தான் செத்த விசுவாசம் உயிருள்ள விசுவாசம் என்று சொல்லலாம். So it's right, we are justified by faith. விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம், உண்மைதான். I agree with it 100%. அதை 100% ஒத்துக்கொள்கிறேன். But in James 2:14, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே it says, what is the use, my brothers, if someone says he has faith but he has no works? Can that type of faith save him? என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? What does that teach? இந்த வசனம் எதை போதிக்கிறது? That, see the last verse, verse 26, faith without works is dead. 26ஆம் வசனம் கடைசி வசனம், அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. And he is saying in verse 26, 26ஆம் வசனத்திலே வாசியுங்கள், like this body, if it doesn't have breath, it is dead. இந்த சரீரத்திலே சுவாசம் இல்லை என்றால் அது செத்ததா இருக்கிறது. Supposing you see a man lying down here, இங்க ஒரு செத்த மனிதன் ஒருத்தன் கிடைக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். no, you don't know whether he is living or dead. ஒரு மனிதன் படுத்து கிடக்கிறான், அவன் உயிரோடு இருக்கிறானா செத்தவனா இருக்கிறானான்னு தெரியாது. How will a doctor find out whether he is living or dead? அவன் உயிரோடு இருக்கிறானா மரித்து போய்விட்டானா என்று டாக்டர் எப்படி கண்டுபிடிப்பார்? Is it by counting his fingers? அவன் விரல்களை எண்ணி பார்த்து உயிரோடு இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியுமா? Oh, he's got 10 fingers, he must be alive. 10 விரல் இருக்கிறது, உண்மையா உயிரோடு இருக்கிறானா?
or 10 toes, he must be alive. அல்ல காலிலே 10 விரல்கள் இருக்கிறது, அவன் உயிரோடு இருக்கிறானா? He's got 2 eyes, he must be alive. 2 கண் இருக்கிறது, ஆக உயிரோடு இருக்கிறானா? You can have every part of the body and be dead. சரீரத்தில் உள்ள எல்லா அவயவங்களும் சரியாக இருந்தாலும் கூட அவன் செத்து போய் இருக்க முடியும். So you can have all your doctrines correct and have faith in all of that, and your faith can be dead. உங்கள் வாழ்க்கையில நீங்க எல்லா வசனத்திலும் கொடுத்த அறிவு இருந்து நீங்கள் விசுவாசிக்கிறவர்களா கூட இருக்கலாம், ஆனா கிரியை இல்லை என்றால் செத்தவர்களா தான். See, many of us say, I'm not like all these people with false teaching. தவறான உபதேசத்தை நம்புகிற மற்ற கிறிஸ்தவர்களை போல நான் இல்லை என்று நீங்கள் சொல்லலாம். I believe all correctly. நாம் உபதேசங்களை 100% சரியா இருக்கலாம். That is like saying I got 10 fingers, 10 toes and every part of the body. எனக்கு 10 விரல்கள் இருக்கிறது, 10 கால் விரல்கள் இருக்கிறது, என்னோட அங்கங்கள் எல்லாம் சரியா இருக்கிறது என்று சொல்வது போல. But that doesn't prove you're alive. அது நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள் என்பதை நிரூபிக்காது. Just because you believe Jesus Christ is the Son of God, இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்று விசுவாசிப்பதனாலே நீங்கள் உயிரோடு மாற முடியாது. He died for the sins of the world. உலகத்தின் பாவத்துக்கு அவர் மரித்தார் என்று விசுவாசிப்பதனாலே பிரயோஜனம் இல்லை. He rose again, he's coming back. அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார், திரும்பவும் வருவார் என்று விசுவாசிப்பது போதாது. The devil believes all that. விசுவாசம் கூட அதை விசுவாசிக்கிறதே. But he's in hell. ஆனால் அவன் நிச்சயமா நரகத்துக்கு செல்வான். See, it says here in verse 19, you believe in God is one. The devils also believe and they shudder. 19வது வசனத்திலே தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்வது நல்லது, பிசாசுகளும் விசுவாசத்தில் நடந்துகின்றன என்று எழுதப்பட்டிருக்கிறது. If there is no works in your faith, உங்கள் விசுவாசத்தை தொடர்ந்து அதனுடைய கிரியை காணப்படாவிட்டால், it is a dead faith. அது ஒரு செத்த விசுவாசம். And such a person is called in verse 20 a foolish fellow. அந்த அப்படிப்பட்ட கிரியை இல்லாத விசுவாசம் உள்ள மனுஷன் அவன் 20 20ஆம் வசனம் வீணான மனுஷன் என்று 20ஆம் வசனம் சொல்கிறது. It's a very serious thing to call a man a foolish fellow. ஒரு புத்தியறிவில்லாத மூடனான மனுஷன் என்று சொல்வது, ஒரு மனுஷனை பார்த்து அப்படி கூப்பிட்டால் எவ்வளவு பயங்கரமா இருக்கும். But there are so many believers like that. அநேக விசுவாசிகள் அப்படித்தான் இருக்கிறார்கள். You can't call them believers. அவர்களை விசுவாசி என்று அழைக்க முடியாது. You have to call them foolish fellows. அவர்கள் முட்டாளான ஜனங்கள் என்று சொல்லலாம். And I tell people, don't get angry with me. This is the Holy Spirit giving you that title. என் மீது கோபப்பட வேண்டாம், இப்படிப்பட்ட வார்த்தையை தான் பரிசுத்த ஆவியானவர் வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். The Holy Spirit is calling you a foolish fellow. அப்படிப்பட்ட மனுஷனை முட்டாளான மனுஷன் என்று Because பரிசுத்த ஆவியானவர் அழைக்கிறார். your doctrine has not changed your way of life. நீங்கள் நம்புகிற அறிந்து கொண்ட உபதேசமானது உங்கள் வாழ்க்கையை மாற்றவில்லை. After so many years of sitting in the church, அநேக வருடங்கள் சபையிலே உட்கார்ந்து சத்தியத்தை கேட்டும் கூட you're not still recognizing that every word you speak you will give an account in the day of judgment. அவ்வளவு சத்தியத்தை அறிந்தும் கூட நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தையும் குறித்து நீங்கள் நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறியாது இருக்கும் பொழுது, விசுவாசியாது இருக்கும் பொழுது ஒரு செத்த விசுவாசியை போல தான் வாழ்கிறீர்கள். Let me turn to Matthew chapter 5. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பலாம். Here Jesus speaks about careless words. இங்க இயேசு கிறிஸ்து வீணான வார்த்தைகளுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறார். He tells us about 3 steps to go to hell. நரகத்துக்கு செல்கிற 3 படிகளை குறித்து அவர் போதிக்கிறார். It's like if you're on a pedestal, you can take 3 steps to go down to the ground. ஒரு platform. அடுக்கு படி இருந்தால் அதிலே 3 படி இறங்கி ஏறுவது போல. So there are only 3 steps to hell. நரகத்துக்கு செல்வதற்கு 3 படிகள் தான் இருக்கின்றன. That's what Jesus is saying. The title of Matthew 5:22, மத்தேயு 5:22க்கு நான் வைத்திருக்கிற தலைப்பு இதுதான். 3 steps to go to hell. நரகத்துக்கு செல்கிற 3 படிகள். Number 1, முதலாவது படி, be angry with your brother in your heart. உன் சகோதரனிடத்திலே உன் இதயத்திலே கோபப்பட்டால் போதும். முதல் படி. How many of you believe that? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீர்கள்? That if you're angry with somebody in your heart and you don't even open your mouth, உன் சகோதரனை குறித்து நீங்கள் இதயத்திலே கோபப்பட்டு வாயை திறந்து பேசாமல் இருந்தாலே முதல் படியிலே you've already taken 1 step to hell. நரகத்தை நோக்கி முதல் படி எடுத்து வைத்து விட்டீர்கள். You haven't gone to hell yet. நரகத்தை சென்று அடையவில்லை. But you've already taken the first step. ஆனா நரகத்தை நோக்கி முதல் படி எடுத்து வைத்து விட்டீர்கள். What is that? அது என்ன? Anger in your heart. உங்கள் இதயத்திலே கோபத்தை வைத்துக் கொள்வது. That is why in Ecclesiastes it says that anger is the heart of a fool. ஆகவே தான் வேதத்திலே பிரசங்கிலே சொல்லப்பட்டிருக்கிறது, கோபம் மதியனுடைய இதயத்திலே குடிகொண்டிருக்கும் என்று. Because he's a fool, he's already taken the first step to hell. அவன் ஒரு முட்டாள், அவன் நரகத்தை நோக்கி முதல் படி எடுத்து வைத்து விட்டான். Supposing you see one board on the road, go the way to hell. இங்க தெருவில் போகும்பொழுது நரகத்துக்கு போகிற பாதை என்று ஒரு வழிகாட்டி காணப்படுகிறது வைத்துக் கொள்ளுங்கள். Don't you think only a fool will take that road? அந்த வழியை பார்த்து ஒரு முட்டாள் தான் செல்வான் என்று உங்களுக்கு தெரியாதா? Definitely. நிச்சயமாக ஒரு முட்டாள் தான் செல்வான். Jesus is saying way to hell. இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நரகத்துக்கு போற வழி இதுதான். First step.
முதல் படி, be angry with your brother or sister in your heart. உன் சகோதரனிடத்திலேயோ சகோதரியிடத்திலேயோ உன் இருதயத்திலே கோபத்தை வைத்துக் கொண்டிரு. You haven't reached hell yet. நரகத்தை நோக்கி சென்று அடையவில்லை. You have already walked 1/3 of the way. அந்த நரகத்தின் பாதையிலே மூன்றில் ஒரு பங்கு நடந்து விட்டீர்கள். ஒரு படி Already. ஏற்கனவே நடந்தாகிவிட்டது. Anybody sitting here like that? இங்கே உட்கார்ந்திருக்கிற யாராவது அப்படி முதல் படி சென்றிருக்கிறீர்களா? Right now. உடனே இப்பொழுதே. Have you got some anger in your heart against your husband or wife? உங்கள் மனைவி மீதோ புருஷன் மீதோ உங்கள் இருதயத்திலே கோபம் இருக்கிறதா? Something they did you are not forgiven? அவர்கள் செய்த ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் மன்னிக்காமல் இருக்கிறீர்களா? Something they did 5 years ago? 5 வருடங்களுக்கு முன்பாக செய்த காரியத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? Have you got some anger in your heart against your neighbor or your boss in your work? உங்கள் அயலகத்தானை குறித்து அல்லது உங்கள் மேலதிகாரியை குறித்து வேலை பார்த்த இடத்திலே நீ கோபம் உள்ளவர்களாக காணப்படுகிறீர்களா? Your landlord? அல்லது உங்கள் வீட்டு சொந்தக்காரரை குறித்து கோபமாக இருக்கிறீர்களா? Some relative who cheated you of your property? அல்லது உங்கள் சொத்தை ஏமாற்றின உங்கள் உறவினர் மீது கோபம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? Or your mother-in-law who's troubling you? அல்லது உங்களை தொந்தரவு பண்ணுகிற மாமியாரை மன்னிக்காதபடி இருக்கிறீர்களா? Or your brother-in-law who cheated you? உங்களை ஏமாற்றின உங்கள் மைத்துனன் மீது கோபமா இருக்கிறீர்களா? It doesn't matter who it is. அது யாரா இருந்தாலும் சரி, கோபம் இருந்தால் If you got your anger in your heart, உங்கள் இருதயத்திலே கோபத்தை வைத்திருப்பீர்கள் என்றால், you have not gone to hell yet. நீங்க நரகத்தை அடையவில்லை. But you have already traveled 1/3 of the way. நரகத்தை நோக்கி மூன்றில் ஒரு பங்கு தூரம் கடந்து விட்டீர்கள். And the Lord says you better walk back. திரும்பி வந்து விடுங்கள் என்று தேவன் சொல்கிறார். Second step. இரண்டாவது படி is where you tell your brother, you good for nothing person. Verse 22. 22ஆம் வசனத்தின் நடுப்பகுதியிலே தான் சகோதரனை வீண் என்று சொல்கிறவன். Now it is not only in your heart. இப்பொழுது இருதயத்திலே மாத்திரம் அல்ல, you know, like you fill a glass and it overflows. ஒரு பாத்திரத்தை தமிழரை தண்ணீர் ஊற்றும் பொழுது நிரம்பி வழிகிறது போல. So first it was only in the heart. முதலில் இருதயத்தில் மாத்திரம் இருந்தது. But the anger built up and it overflows from the mouth. அந்த கோபமானது நிறைந்து அப்படி நிரம்பி வழிகிறது. Do you know that whatever comes out of your mouth is because your heart is overflowing with that? உங்க வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் இருதயத்தின் நிறைவினாலே நிறைந்து வழிகிறது என்று உங்களுக்கு தெரியாதா? Don't say it accidentally happened. ஏதோ தவறுதலாக பேசிவிட்டேன் என்று சொல்லாதீர்கள். A glass cannot overflow with anything before it is full. ஒரு கப்பானது டம்ளரானது அது நிரம்பாத பட்சத்திலே ஒரு நாளும் அது நிரம்பி வழியாது. You cannot make a glass overflow before filling it. அது நிரம்பாத பட்சத்திலே ஒரு நாளும் அது நிரம்பி வழிய செய்ய முடியாது. It overflows only when it's full. அது நிறைந்த பிறகுதான் அது நிரம்பி வழியும். Like these dams which they put across rivers, when it's full it overflows. ஒரு நதிக்கு முன்பா நதியை மறித்து ஒரு அணை கட்டுவது போல அந்த அணை நிறையும் பொழுதுதான் அது நிரம்பி வழியும். Otherwise it cannot overflow. அல்லது நிரம்பி வழியாது. Bucket will overflow when it is full. ஒரு பக்கெட் வைத்துக் கொள்ளுங்கள், அது உடன் நிறைந்தால் மாத்திரமே அது நிரம்பி வழியும். And the heart when it is full will overflow. அதே போல இருதயம் கூட நிறையும் பொழுதுதான் நிறைந்து அது வெளியே வருகிறது. And Jesus said that. இயேசு அதை சொல்லி இருக்கிறார். In Matthew 12. மத்தேயு 12ஆம் அதிகாரத்திலே. You must know these verses. இந்த வசனங்களை நீங்கள் அறிந்திருப்பது நல்லது. Matthew chapter 12. மத்தேயு 12. It says in verse 34 last part. 34ஆம் வசனத்திலே கடைசி பகுதிகள். The mouth speaks out of that which fills the heart. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். See, Jesus knows us better than everybody else. நம்ம எல்லாரை காட்டிலும் இயேசு கிறிஸ்து இதை நேர்த்தியாக அறிந்திருக்கிறார். And he says, அவர் சொல்கிறார், what you speak with your mouth, whether you know it or not, it's because your heart is full of that. நீங்கள் வாயினாலே பேசுகிற எந்த வார்த்தையா இருந்தாலும் சரி, நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களோ இல்லையோ, உங்கள் இருதயத்தின் நிறைவினால் தான் அது வெளியே வருகிறது. Now, there are words we can speak just with our mouth which are not in the heart. சில நேரம் சில வார்த்தைகளை பேசலாம், இருதயத்தில் ஒன்றுமே இல்லாம வெறும் வார்த்தைகளை பேசலாம். You know, like you hate somebody but you can still speak some loving words to that person. ஒரு மனிதனை நீ வெறுத்துக்கொண்டு அதே நேரம் ஒரு அன்புள்ள வார்த்தைகளை வெறும் வாயிலிருந்து மட்டும் பேசலாம். That is not from the heart. அது இருதயத்திலிருந்து வருகிறது அல்ல. That is hypocrisy, we just say words. அது மாய்மாலத்தினாலே நீங்கள் பேசுகிற ஒரு அன்பான ஒரு நடிப்பிற வார்த்தைகள். Most people when they sing songs of praise to God, it does not come from the heart. அநேகர் கிறிஸ்தவர்கள் பாட்டு பாடும் பொழுது அந்த பாட்டு இருதயத்திலிருந்து வரவில்லை, ஏதோ வாயிலிருந்து மட்டும் பாட்டாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள். I'll prove that to you. அதை உங்களுக்கு நிரூபித்து காண்பிக்கிறேன். During the lunch break, சாப்பாட்டு இடைவேளையின் போது, today, இன்றைக்கு சாப்பாட்டு இடைவேளையின் போது, please take that song sheet அந்த பாட்டுத்தாளை எடுத்து பாருங்கள். and slowly read all the songs you sang today. இன்றைக்கு காலையிலே நாம் பாடின ஒவ்வொரு பாட்டையும் நிறுத்தி வாசித்து பாருங்கள். And ask yourself, நீங்கள் உங்களை யோசித்து பாருங்கள், did I mean that from my heart? நான் அதை இருதயத்திலிருந்து உணர்ந்து பாடினேனா, or just words from the mouth to God? அல்லது வெறும் வாயிலிருந்து பெறும் வார்த்தையினாலே பாடி தேவனை துதித்தேனா?
I know for many years as a believer, when I used to sing in the church, it was just words from my mouth. என்னுடைய வாழ்க்கையில அநேக வருடங்கள் விசுவாசிகளாக இருந்து சபையிலே நான் பாடும்பொழுது வெறும் வார்த்தையினாலே தான் வாயினாலே பாடிக்கொண்டிருந்தேன். I realized one day it's very serious to tell lies to God. ஆனால் தேவனுக்கு முன்பாக அப்படி பொய் சொல்வது மிக பயங்கரமான காரியம் என்று நான் உணர்ந்தேன். I must think about what I'm saying. நான் என்ன சொல்கிறேன் என்பதை குறித்து உணர்ந்து சொல்ல வேண்டும் என்பதை நான் யோசிக்க ஆரம்பித்தேன். You're standing in a court. உதாரணமாக ஒரு கோர்ட்டில் நின்று பேசுகிறது போல. The judge is there. அங்கே நியாயாதிபதி உட்கார்ந்திருக்கிறார். You won't get up and say what you like. அவருக்கு முன்பாக நீங்கள் விரும்பின காரியத்தெல்லாம் பேசிக் கொண்டிருக்க மாட்டீர்கள். You'll be very careful about what you say in the court. கோர்ட்டிலே நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையை குறித்து ஜாக்கிரதையாக உணர்ந்து பதில் சொல்வீர்கள். In the court everything is being recorded what you say. நீங்கள் கோர்ட்டிலே என்னெல்லாம் பேசுகிறீர்களோ அது எல்லாம் ஒழுங்காக எழுதப்படும், கிரமமாக எழுதப்படும். I found that when I sang songs I was not taking it even as seriously as a human court. நான் தேவனுக்கு முன்பாக பாட்டு பாடும் பொழுது அந்த உலகப்பரியான கோர்ட்டிலே பேசுகிற ஜாக்கிரதையான வார்த்தைகளை கூட நான் அதனால கூட எடுக்காதபடி ஏதோ பாடுகிறேனே. I'll tell you honestly. நான் என்னை குறித்து நேர்த்தியாக I had more fear of an earthly judge than Almighty God. சர்வவல்ல தேவனை காட்டிலும் இந்த உலகத்திலே காணப்படுகிற அந்த கோர்ட் ஜட்ஜை காட்டு அதிகமாக பயப்படுகிறேனே. I'd be very careful if I speak in a court. கோர்ட்டிலே பேசும்பொழுது பேசுகிற வார்த்தை குறித்து எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கிறேன். So carelessly sing in the church. ஆனா சபையிலே பாட்டு பாடும் பொழுது ஏனோ தானோ என்று பாடிக்கொண்டிருக்கிறேனே. And the Lord showed me. தேவன் என்னை பார்த்து இப்படியா உணர்வு உண்டாக்கினார். That is because you don't have the fear of God. உன் வாழ்க்கையிலே தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை, ஆகவே தான் இப்படி இருக்கிறாய் என்று சொன்னார். And I said, Lord, please teach me the fear of God. ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை எனக்கு கற்றுத் தாருங்கள் என்று சொல்லி நான் கேட்க ஆரம்பித்தேன். Even if I don't learn many other things, நான் எந்த காரியத்தை கற்றுக்கொள்கிறேனோ இல்லையோ பரவாயில்லை. teach me the fear of God. இந்த கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை எனக்கு கற்றுத் தாருங்கள் என்று சொல்லி teach me to mean what I say. நான் பேசுகிற காரியத்தை உணர்ந்து பேச எனக்கு கற்றுத் தாருங்கள். Not to just blankly say so many things. ஏனோ தானோ என்று வீணான வார்த்தைகளை உணர்வில்லாமல் பேசுகிற அனுபவத்தை மாற்றி விடுங்கள் என்று சொல்லி கேட்டேன். It was not easy to change the habit. அந்த பழக்க வழக்கத்தை மாற்றுவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. I remember in CFC we used to use songbooks at one time. ஒரு காலகட்டத்திலே CFCலே பாட்டு புத்தகங்களை நாம் கையில வைத்து பாடுறோம். So sometimes after we finish some songs 352 or something, சில நேரம் 352 என்கிற ஒரு பாடலை பாடி முடித்து விடுவோம். and then the song leader says, okay, now we go to 431. அடுத்தபடியாக 431வது பாட்டு பாடலாம் என்று சொல்லி பாட்டு நடத்துகிறவர் அனௌன்ஸ் பண்ணி விடுவார். I suddenly realized, hey, I was not even paying attention to this song 352. இப்போ முந்தின பாடல் 382ஆம் பாடலே நான் உணராமல் பாடி விட்டேனே என்று சொல்லி நான் உணர்வடைவேன். So while the others are singing 431, மற்றவர்கள் 431வது பாடல் பாடும்பொழுது my book is still open on page 352. நான் பழைய 352வது பாட்டு பத்தில திறந்து வைத்து அதே வாசித்து கொண்டிருப்பேன். And they are singing the other song. மற்றவர்கள் வேறு பாடிக்கொண்டிருப்பார்கள். And I am slowly repeating the words of the first song to God. முதலில் பாடின பாடல் வார்த்தைகளை உணர்ந்து தேவனுக்கு முன்பாக நான் சொல்லிக் கொண்டிருப்பேன். I said, Lord, I'm sorry. தேவனே என்னை மன்னித்து விடுங்கள். I did not mean this. நான் உணர்வில்லாம பாடிவிட்டேன். It was a nice tune. I have sung it 1,000 times. I know it even without looking at the book. அது அழகான பாட்டு தான், நல்ல ராகம் கூட அழகா இருந்தது. ஆகவே மனப்பாடமா தெரியும், உணர்வில்லாமலே பாடலை பாடிவிட்டேன் என்று ஒத்துக்கொண்டிருக்கிறேன். So I want to read it again and mean it. இப்பொழுது நான் அதை உணர்வடைந்து உணர்வோடு ஒவ்வொரு வார்த்தையும் உணர்ந்து நான் வாசிக்க போகிறேன். If I have told some lie, இந்த பாடலை பாடும் பொழுது நான் பொய் சொல்லிவிட்டேனா என்று என்னை நான் I say, Lord, take all my life and all my money, என்னுடைய ஜீவன் முழுதும் எடுத்துக்கொள்ளும், என்னுடைய பணம் முழுதும் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி பாடி விடுகிறேன். and I don't mean it, ஆனால் அது உணர்வடையாமல் சொன்னால் then it's better not to say it. அதை சொல்லாமல் இருக்கிற நலமா இருக்குமே. Like that I became serious about even the songs I sing. அது நிமித்தமாக பாடுகிற பாடல்களை கூட உணர்வடைந்து பாட விரும்பினேன். I became very careful about the words I sing. தேவனை துதித்து பாடுகிற பாடலும் கூட ஒவ்வொரு வார்த்தையும் உணர்ந்து பாட ஆரம்பித்தேன். I discovered that so many songs that Christians sing are not even correct according to scripture. அப்படி பார்க்கும் பொழுதுதான் अनेक கிறிஸ்தவர்கள் பாடுகிற பாடல்கள் வேதத்தின் அடிப்படையிலே சரியாக இல்லாத இருக்கிறது. But I was blindly singing it. ஆனா இவ்வளவு நாள் குருட்டுத்தனமாக அப்படியே பாடிக்கொண்டிருந்தேனே. And when I became careful about the words I was singing to God, தேவனை துதித்து பாடுகிற பாடல்களை நான் உணர்ந்து பாட ஆரம்பிக்கும் பொழுதுதான் then I became careful about the words I speak in prayer also to God. அப்பொழுதுதான் நான் பாடுகிற பாடல்களிலும் அல்லது தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஜெபங்களிலும் வார்த்தைகளை உணராதபடி உபயோகிக்கிறதை உணர்ந்தேன். Then I became also careful about the words I speak to my wife or to children or to other brothers or sisters. அதற்கு பிறகுதான் என் மனைவியிடத்தில் பேசுகிற வார்த்தைகள், என் பிள்ளைகளிடத்தில் பேசுகிற வார்த்தைகள், சகோதரர்களிடத்தில் பேசுகிற வார்த்தைகளில் கூட ஜாக்கிரதையாக இருக்கிற உணர்வோடு பேச ஆரம்பித்தேன். I learned the fear of God.
நான் இப்படியாக கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை கற்றுக்கொண்டேன். It is one of the most important lessons to learn. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் இது. So Matthew 5 verse 22. மத்தேயு 5:22. What is in the heart overflows through the mouth. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுகிறது. And you go to your brother or sister and say some bad word to him to hurt him. ஒரு சகோதரனையோ சகோதரியை பார்த்து அவர்களை காயப்படுத்தும்படியாக கடினமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி அவர்களை குத்துகிறீர்கள். You already gone 2/3 of the way to hell. ஏற்கனவே சொன்னது போல 2 மடங்கு நரகத்தை நோக்கி சிறு பாதையிலே சென்று Now you விட்டீர்கள். are quite close. You haven't reached hell yet, but you are quite close. இப்பொழுது நரகத்தை அடையவில்லை, ஆனால் நரகத்துக்கு பக்கத்திலே சென்று விட்டீர்கள். And what happened? You just said 1 or 2 words to your brother. That's all. இப்பொழுது என்ன செய்து விட்டீர்கள்? ஒரு சில வார்த்தைகளை தான் உங்கள் சகோதரனை குறித்து வீணான வார்த்தைகளை பேசி You விட்டீர்கள். didn't give 2-3 big sentences, just a couple of words. பெரிய வாக்கியங்களை பேசவில்லை, 2 வார்த்தைகள் தான் சொல்லிவிட்டீர்கள். Then பிறகு you know how it is when you get angry. அதற்கு பிறகு கோபம் கொள்ளும் பொழுது முடிவு என்ன ஆகிறது? You get angry with somebody, ஒருவர் மீது நீங்கள் கோபப்படுகிறீர்கள். and all of you, particularly those who get angry at home, know this is true. நீங்கள் வீடுகளிலே கோபப்படுகிற நீங்கள் இது உண்மை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும், ஒத்துக்கொள்ள முடியும். You first get angry in your heart. முதலில் இருதயத்தில் கோபம் வருகிறது. Then it, like this pressure cooker, boils over. அந்த குக்கர்ல பிரஷர் அதிகமாகும் பொழுது என்ன நடக்கிறதோ அதே போல. And it comes out in words towards the other person. அது அடுத்த நபரை குறித்து அவருக்கு விரோதமாக வார்த்தைகளாக வாய் வழியாக வெளியே வருகிறது. And then you think it's over. அது முடிந்து விட்டது நினைக்கிறீர்கள். But you don't turn down the heat. ஆனால் அந்த அடுப்பை அணைக்கவில்லையே. Again the pressure cooker boils over after about 5 minutes. திரும்ப 5 நிமிடம் கழித்து திரும்ப அந்த பிரஷர் குக்கர்ல பிரஷர் அதிகமாகி திரும்ப வெளியே பொங்கி வழிகிறது. After 5 minutes you feel I have not said enough. 5 நிமிடம் கழித்து நான் பேசின வார்த்தை போதாது என்று சொல்லி திரும்ப கடினமான வார்த்தைகளை பேசுகிறீர்கள். That poor chap thinks it's over, but it's not over. அந்த நபர் பாவம் பரிதவிக்கப்பட்ட மனிதர் கோபம் முடிந்து விட்டு நினைக்கிறார், ஆனால் கோபம் முடியவில்லை. இன்னும் கடினமான வார்த்தைகள். Again after 5 minutes the pressure cooker is boiling over, some more words. இன்னும் 5 நிமிடம் கழித்து திரும்பமாக அந்த பிரஷர் குக்கர்ல பிரஷர் அதிகமாகி பொங்கி வழிகிறது. Now you use a stronger word. இன்னும் அதிகமான கடினமான வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறீர்கள். Verse 22. 22 You fool. முட்டாளே என்று சொல்கிறீர்கள், மூடனே என்று சொல்கிறீர்கள். Then you have reached hell. அந்த மூடனே என்று சொல்லும் பொழுது நீங்கள் நரகத்தை அடைந்து விட்டீர்கள். Do you believe these words of Jesus? இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தைகளை நீங்கள் நம்புகிறீர்களா? You think I'm telling stories? நான் ஏதோ கட்டுக்கதை சொல்கிறேன்னு நினைக்கிறீர்களா? I always tell people, if you listen to me, you will get a new Bible. நான் என்னை பிரசங்களை கேட்கிற ஜனங்களை பார்த்து சொல்லுவேன், என்னோட பிரசங்கத்தை நீங்கள் கேட்பீர்கள் என்றால் நீங்கள் ஒரு புது வேத புத்தகத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். It will be the same old Bible, but it will become new. You'll see things, hey, I never saw that before. நீங்கள் வைத்திருந்த அதே பழைய பைபிள் தான், ஆனாலும் நீங்கள் இதுவரை பார்க்காத காரியங்களே அந்த வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு காண்பிப்பேன். புது பைபிளாக அது காணப்படும். God has given me a special commission as a teacher of the word. வேதத்தை போதிக்கிற வேலையை செய்யும் பொழுது தேவன் எனக்கு விசேஷமான ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். His commission is, you must show my people what they have not seen in their Bible. என்னுடைய ஜனங்கள் என்னுடைய வேத புத்தகத்திலிருந்து அவர்கள் பார்க்காத வார்த்தைகளை நீ அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்கிற பொறுப்பை கொடுத்திருக்கிறார். That's what I'm doing now. அதை தான் உங்களுக்கு இப்ப நான் செய்து கொண்டிருக்கிறேன். Even this simple 2 verses I showed you today. இன்னைக்கு காண்பித்த 2 எளிமையான வசனங்களிலிருந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். Matthew 12 and Matthew 5. மத்தேயு 5 இலிருந்து மத்தேயு 12 இலிருந்து 2 வசனங்களை காண்பித்தேன். For many of you, I'm sure it's like a new verse. உங்கள் அநேகருக்கு இங்கு காணப்படுகிற வசனங்கள் புது வசனங்களாக காணப்படும். As if you're reading it for the first time. நீங்கள் முதலாக வேதத்தை வாசிப்பது போல இந்த வசனங்களை வாசிக்கும்போது உணர்வடைகிறீர்கள். That is why I tell everybody, read the Bible slowly. ஆகவே தான் நான் எல்லாரையும் பார்த்து வேதத்தை நிறுத்தி நிதானமாக மெதுவாக வாசிக்க வேண்டும். Don't be in a hurry. அவசரப்பட்டு வாசிக்க வேண்டாம். Okay, supposing you have already reached all the 3rd level. இப்பொழுது அந்த நரகத்தை நோக்கி செல்கிற 3வது படியை அடைந்து விட்டீர்கள். It doesn't say you reached hell, you're guilty to go to hell. It says you're guilty enough to go to hell. நீங்கள் நரகத்துக்கு ஏதுவாய் இருக்கிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. You're guilty. Now you're ready to go there. நீங்க நரகத்துக்கு ஏதுவாய் மாறிவிட்டீர்கள், ஆனால் நரகத்தை இன்னும் அடையவில்லை. But there is still a way of escape that you don't go there. இன்னும் கூட அந்த நரகத்துக்கு போகாதபடி தப்பிப்பதற்கு ஒரு வழி உண்டு. You have already taken the 3 steps. இப்பொழுது 3 படியை அடைந்து நரகத்தின் வாசல் வரை போய்விட்டீர்கள். Next step is hell. அடுத்த படி நரகத்துக்கு உள்ளே தான். But before that, அதற்கு முன்பாக the Lord says there's a way to come back. அதிலிருந்து மனம் திரும்புவதற்கு ஒரு வழி உண்டு என்று தேவன் காண்பிக்கிறார். And here is the way to come back. அந்த திரும்பி வருகிற வழி இங்கே தான் இருக்கிறது. Don't go to God. தேவனிடத்தில் செல்ல வேண்டாம். No. தேவனிடத்தில் செல்வது முக்கியமல்ல. It says first go to your brother. முன்பு உன் சகோதரனிடத்திலே போ. Verse 23 and 24. 23 24 வசனங்கள். You come to God and God says no, don't come here. தேவனிடத்தில் வந்தால் தேவன் சொல்வார் என்னிடத்தில் வர வேண்டாம். No. You remember you have said something to your brother. உன் சகோதரனுக்கு விரோதமாக தான் நீ பேசி விட்டாய். Go to him. அந்த சகோதரனிடத்திலே செல். And be reconciled with him. Verse 24.
24 வசனத்திலே உன் சகோதரனோடு முன்பு ஒப்புரவாகி விடு, then come to God. பின்பு என்னிடத்தில் வா. Do you know that you have to go to your brother or sister whom you have wronged first? எந்த சகோதரனுக்கோ சகோதரிக்கோ நீங்கள் தீமை செய்தீர்களோ கோபப்பட்டீர்களோ அவரிடத்திலே தான் முதலிலே சென்று ஒப்புரவாக வேண்டும். Then only you can come to God. அதற்கு பிறகுதான் நீங்கள் தேவனிடத்தில் வர வேண்டும். Otherwise God will not pick up the telephone when you call him. அல்லது அப்படி செய்யாத பட்சத்தில் தேவனை நோக்கி நீங்க கூப்பிடும் பொழுது தேவன் அந்த தொலைபேசியை எடுக்க மாட்டார். See, prayer is like making a phone call to God. நீங்கள் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணும் பொழுது அது தேவனிடத்திலே தொலைபேசியிலே பேசுவது போல. I am absolutely convinced that most believers, their prayers are not heard. அநேக விசுவாசிகள் அவர்கள் ஜெபங்கள் பதில் தேவன் அதை கேட்கிறதே இல்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். I'm not saying they are not answered, they are not even heard. அவர்கள் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என்று சொல்லவில்லை, அவர் ஜெபங்களே தேவன் சமூகத்திலே போய் சேரவில்லை. That means God is not even picking up the phone. தேவன் அந்த தொலைபேசியை எடுத்து உங்கள் ஜெபங்களை அவர் கேட்கவே இல்லை. ஏன்? Because he says this is a man who has not settled matters with his brother or sister. இந்த மனிதன் தன்னுடைய சகோதரனிடத்திலேயோ சகோதரத்திலேயோ ஒப்புரவாகி காரியங்களை சரி செய்யவில்லையே. I'm not going to listen to his prayer. ஆகவே என்னுடைய ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன். He will not even hear it. அதை ஜெபத்தை கேட்க கூட மாட்டார். First go and settle with your brother. முதலிலே உன் சகோதரனிடத்தில் சென்று ஒப்புரவாகு. You know, whenever I pray for sick people, நான் வியாதியஸ்தர்களை பார்த்து ஜெபிக்கும் பொழுதெல்லாம் I believe most sicknesses in the world are because we are living in a world which is under the curse. நமக்கு வருகிற அநேக வியாதிகள் எல்லாம் அநேகமான வியாதிகள் இந்த பூமி சபிக்கப்பட்டதனால் உண்டான சாபத்தின் விளைவுகள். I'll tell you the truth. As long as you live in this world, you cannot be completely free from sickness. நீங்கள் இந்த பூமியிலே வாழ்கிற வாழ்நாள் முழுவதும் ஒரு நாளும் வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட முடியும் என்று ஏமாந்து போக வேண்டாம். Whatever Pentecostals and all the television preachers say, it is not true. அந்த பெந்தேகோஸ்தே விசுவாசிகளோ அல்லது டெலிவிஷன் பிரீச்சர்களோ சொல்லுகிற காரியங்களை கேட்டு நம்ப வேண்டாம். எப்படி உங்களுக்கு ஏதாவது வியாதி வரத்தான் செய்யும். They don't speak the truth to you. அந்த பிரசங்கிமார்கள் உங்களிடத்திலே சத்தியத்தை சொல்லுகிறதில்லை. We are living in a world under the curse. பூமி தேவனால் சபிக்கப்பட்ட பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். And there are three things that will always happen when you live in a world under the curse. அந்த சபிக்கப்பட்ட பூமியிலே மூன்று காரியங்கள் நீங்கள் விரும்பினாலோ விரும்பாவிட்டாலோ நடந்து கொண்டு தான் இருக்கும். To our body. நம்முடைய சரீரத்துக்கு அந்த மூன்று காரியங்கள் நடந்து தான் ஆகும். That is mentioned in 1 Corinthians 11. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே அவைகள் வரிசையாக எழுதப்பட்டிருக்கிறது. There are three stages. மூன்று படிகள் என்று சொல்லலாம். 1 Corinthians 11. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். See, verse 30. 30வது வசனம். First is weakness, second is sickness, third is death. பலவீனம், அப்புறம் வியாதி, அப்புறம் நித்திரை. Nidra means death. நித்திரை என்றால் மரணம். So what are the three steps? மூன்று படி என்ன? Weakness, பலவீனம், sickness, வியாதிப்படுவது, death. பின்பு மரணம் அடைவது. Can you say you'll never become weak? நீங்கள் பலவீனம் அடைய மாட்டேன் என்று யாராவது சொல்ல முடியுமா? No. நிச்சயமா சொல்ல முடியாது. Can you say you'll never die? நான் மரிக்க மாட்டேன் என்று யாராவது சொல்ல முடியுமா? No. முடியாது. How can you say you'll escape the middle one? ஆனா வியாதி மட்டும் வர முடியாது, எப்படி நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? It is the three steps which will happen to everybody. இந்த மூன்று படிகள் எல்லா மனிதனுக்கும் நடைபெறுகிற ஒரு காரியம்தான். So 80% I think of sicknesses are because the world is under a curse. 180% வியாதிகள் எல்லாம் பூமி சபிக்கப்பட்டதனால் வந்த விளைவின் காரணங்கள். We wear glasses. நாம் கண்ணாடி அணிகிறோம். It is a sickness. அது ஒரு பலவீனம். You get bald, that is a sickness. தலை வழுக்கையாகிறது, அது ஒரு வியாதிதான். I'm sure I will not wear glasses in heaven. பரலோக ராஜ்யத்திலே நான் கண்ணாடி போட்டு இருக்க மாட்டேன், நான் முழுமனதாக விசுவாசிக்கிறேன். I'm sure I'll have a lot of hair in heaven. பரலோக ராஜ்யத்திலே எனக்கு தலை முடி நிறைய இருக்கும் என்று நம்புகிறேன். And it will be black, not gray. அது வெள்ளையா கூட இருக்காது, கருகருன்னு இருக்கும். This is all because of weakness and sickness on this earth. இதெல்லாம் பலவீனத்தின் நிமித்தமாகவும் வியாதி நிமித்தமாக பூமியிலே நமக்கு சரீரத்தில் உண்டாகிற சாபத்தின் விளைவுகள். I won't have backache, stomachache, headache, nothing in heaven. பரலோக ராஜ்யத்திலே எனக்கு முதுகு வலியோ வயிற்று வலியோ தலைவலியோ எந்த வலியுமே இருக்காது. There'll be no sickness. அங்க ஒரு வியாதி கூட இருக்காது. There'll be no weakness. அங்க பலவீனமும் இருக்காது. And there'll be no death. அங்க மரணமும் இருக்காது. But as long as we are in this world, ஆனா அந்த பூமியில இருக்கிற நாள் முழுவதும் there is weakness, there is sickness, there is death. பலவீனம் இருக்கும், வியாதி இருக்கும், மரணமும் இருக்கும். And 80% of it is because we are living in a world under the curse. 80% பலவீனங்களும் வியாதிகள் எல்லாம் சபிக்கப்பட்ட பூமியினுடைய விளைவுகள் தான். If you got the flu, it's not because you are sinning, it's because the flu is going around the town. உங்களுக்கு ஒரு ஃப்ளூ காய்ச்சல் வந்து விட்டால் பட்டணத்துல எல்லாருக்கும் ஃப்ளூ காய்ச்சல் வருதுனால உங்களுக்கு வந்திருக்கிறது, பாவத்தின் விளைவு அல்ல. If your children get chicken pox, it's not because they sinned, it's because chicken pox is in the area. உங்கள் பிள்ளைகளுக்கு சிக்கன் பாக்ஸ் வந்து வியாதி வந்து விட்டால் நீங்கள் அது பாவத்தின் விளைவு என்று சொல்ல வேண்டியதில்லை, ஊரிலே அந்த வியாதி நடமாடுகிறது, உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து விட்டது. But about 20% of sicknesses are because of sin. ஆனா 20% வியாதிகள் பாவத்தின் விளைவினால் வருகிறது. Somebody did not forgive somebody.
யாரோ ஒருவர் மற்றவரை மன்னிக்காது some கசப்பை இருதயத்தில் bitterness வைத்துக் against someone, மற்றவங்களுக்கு குறித்து கருத்து வேறுபாட வைத்துக்கொண்டு மனதிலே புழுங்கிக் கொண்டிருப்பது, anger, கோபம் இருதயத்தில் some பொங்கிக் கொண்டிருப்பது, jealousy, பொறாமை இருதயத்திலே நிறைந்து வழிவது, some hatred, ஒரு வெறுப்பு மற்றவர்கள் மீது, or some anxiety and tension in the mind all the time. அல்லது நாளை குறித்து கவலை இருதயத்தில் ஒரே ஒரு குழப்பமாக டென்ஷனாக இருப்பது, Always desire to make more and more money and anxiety for இன்னும் that. அதிகமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நாளை குறித்து கவலையினாலே நிறைந்திருப்பது, You get ulcers in your stomach, இதனாலே வயிற்றிலே புண்ணு உண்டாகிறது, severe headache that you cannot get rid of, அந்த மருத்துவரால் சுகப்படுத்த முடியாத அளவுக்கு தொடர்ந்தேச்சியான தலைவலி வருகிறது, arthritis in all the joints, ஜாயிண்ட்கள் எல்லாம் ஆர்த்தரைட்டிஸ் என்று சொல்லி வியாதி வந்து நடக்க மடக்க முடியாத and அளவுக்கு pain மாறி when you விடுகிறது. bend your legs or knees, உங்கள் கால்களை முட்டிகளை or மடக்க முடியாது கஷ்டப்படுகிறீர்கள், arms, கைகளை மடக்க முடியவில்லை, and can't sleep at night. இரவிலே தூங்க முடியறதில்லை. Some of these things are due to sin. இவைகளெல்லாம் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பாவத்தினால் வந்த விளைவுகள். Not always, but 20% of the time. இது எல்லாவரும் அல்ல, 20% பாவத்தினால் I'm sure வந்த of that. வியாதிகள். அதை குறித்து நான் நிச்சயமா அறிந்திருக்கிறேன். Because ஏனென்றால் injections and surgery will not remove it. நீங்கள் மருத்துவத்தில் சென்று அறுவை சிகிச்சை பண்ணல கூட இந்த வியாதி போகாது. You have to go to that brother, be reconciled, forgive him. அந்த சகோதரனிடத்திலேயோ சகோதரத்திலே சென்று ஒப்புரவாகினால் இது சரியாகிவிடும். Forgive him. அவர்களை மன்னித்து விடுங்கள். Ask his forgiveness if you have hurt him. அவர்களை சேதப்படுத்தி அவர்களுக்கு காயப்படுத்தி இருந்தால் அவர்களிடத்தில் சென்று மன்னிப்பு கேட்டு விடுங்கள். That is my main advice to newly married couples. புதிதாக திருமணம் பண்ணியவர்களுக்கு நான் சொல்கிற மிக முக்கியமான ஆலோசனை இதுதான். Do two things all your life. உங்கள் வாழ்நாள் முழுவதும் இரண்டு காரியத்தை திரும்ப செய்து கொள்ளுங்கள். Quick to ask forgiveness. மன்னிப்பு கேட்பதிலே மிக ஜாக்கிரதையாக உடனடியாக And be quick to forgive. மன்னிப்பதிலும் உடனடியாக மன்னித்து விடுங்கள். You will have a very happy marriage. அப்பொழுது மிக சந்தோஷமுள்ள குடும்ப வாழ்க்கை வாழ முடியும். There are so many people who are married so many years. அநேக ஜனங்கள் அநேக வருடங்களாக திருமணமாகி வாழ்ந்து They are not quick to ask forgiveness. மன்னிப்பு கேட்பதிலே அவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கவில்லை. And there is only one reason. அதற்கு ஒரே ஒரு காரணம் தான் உண்டு. They are so proud. அவர்கள் அவ்வளவு பெருமைக்காரராக இருக்கிறார்கள். Why should I ask forgiveness? நான் எப்படி போய் மன்னிப்பு கேட்பது? I am like Lucifer. நான் ஒரு லூசிபரை போல காணப்படுகிறேன். Lucifer never asked forgiveness. லூசிபர் ஒரு நாளும் மன்னிப்பு கேட்கிறதில்லை. I will not ask forgiveness. நானும் யாரிடத்திலும் மன்னிப்பு கேட்பதில்லை. Please remember that. அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Next time you are not willing to ask forgiveness when you know you have wronged somebody, யாரோ ஒருவருக்கு நீங்கள் தீமை செய்த பொழுது நீங்கள் மன்னிப்பு கேட்க விருப்பமில்லாது இருந்தால் listen to what your spirit is saying. உங்களுடைய ஆவி உங்களை பார்த்து சொல்கிறதை உணர்ந்து கொள்ளுங்கள். I am like Lucifer. நான் லூசிபரை போல இருக்கிறேன் என்று உங்கள் ஆவி உங்களை பார்த்து I சொல்கிறது. will not bow down and ask forgiveness from நான் என் தலையை anyone. வணங்கி மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று சொல்கிறீர்கள். Don't let the devil make a fool of you. உங்களை முட்டாளாக்குவதற்கு சாத்தானுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். Humble yourself. உங்களை தாழ்த்துங்கள். Be like Jesus. இயேசு கிறிஸ்துவை போல இருங்கள். Jesus never had to ask forgiveness because he never did anything wrong. இயேசு கிறிஸ்து யாரிடத்திலும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் ஒரு பாவமும் செய்யவில்லை. But he always humbled himself. ஆனால் அவர் எப்பொழுதும் தன்னை தாழ்த்தி கொண்டே இருந்தாரே. He always forgave people. எல்லா சூழ்நிலையிலும் மற்றவர்களை மன்னித்துக் கொண்டிருந்தாரே. Somebody called him the devil. மற்றவர்கள் அவர் பேய் என்று அழைத்தார்கள். Forgiven. மன்னிக்கப்பட்டாயிற்று சொன்னார். Immediately. உடனடியாக மன்னித்து விட்டார். There was no time taken for that. மன்னிப்பதற்கு அவர் காலதாமதம் பண்ணவில்லை. If you put your hand on a hot plate, ஒரு சூடான ஒரு பாத்திரத்து மேலே கையை வைக்கிறீர்கள். how long does it take for you to remove your hand? அந்த கையை எடுப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? You touch it. தொட்ட மாத்திரத்திலே எடுத்து விடுவீர்கள். That is how we must forgive. இப்படித்தான் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். Somebody called you the devil. உங்களை மற்றவர்கள் பிசாசு கூப்பிடுகிறார்கள், உடனடியாக மன்னித்து விடுங்கள். You hurt somebody. நீங்கள் மற்றவர்களை காயப்படுத்தி விட்டீர்கள், Immediately ask forgiveness. உடனடியாக மன்னிப்பு கேட்டு விடுங்கள். That is a godly person. அதுதான் தேவபக்தி உள்ள மனுஷன். It's like a thorn comes into your foot. உங்கள் காலிலே ஒரு முள்ளு குத்தும் பொழுது Do you pray, how long should I wait till I take it out? அந்த காலிலே குத்தின முள்ளை எடுப்பதற்கு எவ்வளவு நேரம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டிருப்பீர்களா? Why do you have to pray? When shall I go and ask forgiveness from that person? சகோதரர்களே, எப்பொழுது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லி ஏன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? Have you ever said, it's not convenient for me to take the thorn out of my foot now, I think I'll wait. இப்பொழுது காலில் குத்தின முள்ளை எடுப்பதற்கு எனக்கு இப்பொழுது சௌகரியப்படவில்லை, கொஞ்சம் பொறுத்து எடுத்துக்கொள்ளலாம் என்று எப்போதாவது சொல்லி ever said something so stupid as that? இதே போல மதியமான காரியத்தை எங்கேயாவது பார்த்திருக்கிறீர்களா? Even if you are doing the most important work, you'll stop that and take out the thorn from your foot. எவ்வளவு முக்கியமான வேலை செய்து கொண்டிருந்தாலும் காலிலே முள் குத்தின உடனே அந்த குத்தின முள்ளை எடுத்து விட்டு தான் மறு வேலை செய்கிறீர்கள். We love our body 100 times more than we love our spirit. நம்முடைய சரீரத்தை ஆவியை நேசிப்பதை காட்டிலும் 100 மடங்கு அதிகமாக சரீரத்தை நேசிக்கிறோம். Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, do you want to get out of the kindergarten? நீங்கள் ஆரம்ப பள்ளி பாடத்திலிருந்து வளர விரும்புகிறீர்களா? Just think of these 1 or 2 verses I read today. இன்றைக்கு வாசித்த 1-2 வசனங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், சிந்தித்துக் I only கொள்ளுங்கள். spoke on 2 verses. நான் 2 வசனத்தை குறித்து தான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன்.
Matthew chapter 12 மத்தேயு 12ஆம் அதிகாரம், and Matthew chapter 5. மத்தேயு 5ஆம் அதிகாரம். It will really help you to get out of the kindergarten. இந்த ஆரம்ப பள்ளியை விட்டு தேறி மேலே வளருவதற்கு Okay, let வழியை me show you கற்றுக் one last verse. கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். 1 Peter 1 chapter பேதுரு 3. 3ஆவது அதிகாரம். I told you that many prayers of believers are not answered. அநேக விசுவாசிகளுடைய ஜெபங்கள், அநேக ஜெபங்கள் கேட்கப்படவில்லை என்று நான் சொன்னேன். And we have got so used to unanswered prayer that Now- when we pray, we're not even sure whether God will hear us. நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வராத காரியத்திலே அப்படியே பழகி போன நிமித்தமாக ஜெபங்களுக்கு பதிலை எதிர்பார்க்காமலேயே நான் வேறு ஏதோ கடமைக்காக ஜெபித்துக் It is கொண்டிருக்கிறோம். like some of these government offices that are so corrupt, you keep on applying for something, you know you won't get it. சில கவர்மெண்ட் ஆபீஸ்களில் சில காரியங்கள் அவ்வளவு தாறுமாறா இருப்பதனால நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் ஒன்றும் நடக்காது இருப்பதனால திரும்ப திரும்ப அப்ளிகேஷன் போட்டு கொண்டிருப்பீர்கள். எதை பத்தி கவலைப்படாது இருப்பீர்கள். You say, brother, yes, I have applied for so many years. I applied. I don't know whether I'll get it or not. எத்தனையோ வருடங்களா அப்ளை பண்ணி கொண்டே இருக்கிறேன், கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது என்பது போல. We think God also is like some corrupt government office. We put our petition. We don't know whether it will be granted or not. இப்படி கெட்டு போன கவர்மெண்ட் ஆபீஸை போல தேவனையும் கூட அப்படி நினைத்துக் கொண்டு ஏதோ ஜெபிக்கிறோம், தேவன் பதில் சொன்னால் உண்டு, இல்லாட்டா இல்லை என்று சொல்லி ஏதோ ஏனாதோன என்று ஜெபித்துக் கொண்டு. Be honest. When you pray, isn't it like that? நீங்கள் ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்கிறீர்களா என்பதை உங்களை நீங்களே ஆராய்ந்து நேர்மையாக ஒத்துக்கொள்ளுங்கள். I don't know whether this corrupt office in heaven will answer my prayer or not. தேவன் பரலோக ராஜ்யத்திலே ஜெபத்துக்கு பதிலளிக்கிற அந்த ஒரு பகுதி அது கெட்டு போயிருக்கிறதோ அதுல பதில் வருமோ என்று நீங்கள் உணர்வோடு இருக்கிறீர்களா? But that is not the reason. அது காரணம் அல்ல. It's because there's sin in the heart. உங்கள் இருதயத்திலே பாவம் இருக்கிறது. Somebody you have not forgiven. மற்றவர்களை நீங்க Somebody மன்னிக்காதிருக்கிறீர்கள். you have not asked forgiveness from. மற்றவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்காமல் இருக்கிறீர்கள். 1 Peter chapter 3 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் verse 7. 7வது வசனம். This is written to husbands. இது புருஷர்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. You must live with your wife in an understanding way. விவேகத்தோடு உங்கள் மனைவியோடு வாழ வேண்டும். What is the understanding way? அந்த விவேகத்தோடு அவர்களை வாழ்வதென்றால் என்ன? Number 1, you must recognize she is weaker and you are stronger. It's written there. முதலாவது காரியம், நீங்கள் பலவான்கள், உங்கள் மனைவி பலவீனமான பாண்டம். That is the first thing you must understand. இது முதலாவது நீ அறிந்து கொள்ள வேண்டிய You cannot ஒத்துக்கொள்ள வேண்டிய expect her காரியம். to come to your level. உங்கள் அளவுக்கு உங்கள் மனைவி வர வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். You can lift 50 kilos, she cannot lift 50 kilos. So உங்களால 50 கிலோ எடையை தூக்க முடியும், உங்க மனைவியால 50 கிலோ எடையை தூக்க that's முடியாது. not because you are more spiritual, நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருப்பீர்கள் என்று அர்த்தம் அல்ல. because you are a man. நீங்களும் மனிதன், A புருஷன். woman is weaker. ஆனா மனைவி பலவீனமான பாண்டம். So you must recognize that. ஆகவே மனைவியோடு அதை உணர்ந்து விவேகத்தோடு வாழ And வேண்டும். you must show her honor as an equal heir with you. உங்களோடு அவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிற Verse 7. 7ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, அவர் உங்களோடு உடன் சுதந்திரராக அவர் சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Otherwise, it says your prayers will not be heard. அப்படி நீங்கள் வாழாத பட்சத்தில் உங்கள் ஜெபங்களுக்கு தடை That is the உண்டாகும். reason your prayers are not heard. இது நிமித்தம் தான் உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படவில்லை. But that applies to women also. இது ஸ்திரீகளுக்கும் பொருந்தும். Some people say, Brother Zach, you make all the sisters in our church like Ranis, and the husbands have got to run after them to please them. சகரியப்பன் அவர்களே, நீங்கள் சபையிலே பிரசங்கம் பண்ணின நிமித்தமாக சபையில உட்கார்ந்திருக்க எல்லா சகோதரர்களும் பெரிய ராணிகளாக மாற்றி விட்டீர்கள். சகோதரர்கள் ஓடியாடி மற்ற வேலையை செய்ய வேண்டியிருக்கிறது. No, this same laws for brother or sister. ஆனால் தேவனுடைய பிரமாணம் சகோதரனுக்கும் சகோதரனுக்கும் ஒன்றுதான். If you sisters can also take 3 steps to hell by being angry with their husband. சகோதரிகள் கூட நரகத்துக்கு 3 படியிலே சென்று விடலாம் புருஷன் மீது கோபப்பட்டு. So you have to set matters right before you can come to God. தேவனிடத்தில் வருவதற்கு முன்பாக நீங்கள் மனிதரோடு ஒப்புரவாய் தான் தேவனிடத்தில் வர வேண்டும். Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, please help us to be gripped by these truths. இந்த சத்தியத்தினாலே நாங்கள் பிடிக்கப்பட்டவர்களாக காணப்பட உதவி That after செய்யுங்கள். this weekend is over, our life will not be the same. இந்த வாரம் முடிவும் முந்த பிறகும் கூட எங்கள் வாழ்க்கை இதே வண்ணமாய் இராதபடி மாறிவிடத்தக்கதாக உதவி That செய்யுங்கள். by Sunday night we'll be completely different people. நாளைக்கு இரவு ஞாயிற்றுக்கிழமை இரவுக்கு முன்பாக எங்கள் வாழ்க்கையில் பூரணமான ஒரு மாறுதல் உண்டாகட்டும் Do தகப்பனே. it in all of our lives. அப்படியாக எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கிரியை In செய்யுங்கள். Jesus' name. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen.